அவர் சொல்கிறாரு, வெளியில் சமுதாயத்தில் கைதட்டிடலாம், முதல்ல உங்கள் பாட்டுக்கு வீட்டில் கைதட்டினது யார், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு கேட்டார். உண்மையிலே நான் பாடிய அந்த கொச்சையான அந்த பரிதாபமான குரலுக்கு முதலில் கைதட்டிய ரசிகை என்னை பெற்ற என் தாய் தான். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப குடியிருந்த கோயில்னு ஒரு படம், எம்ஜிஆர் படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தில் எம்ஜிஆர் கருப்பு பேண்ட்டு சிவப்பு சட்டை தொப்பி வச்சு கோழி ரெக்க போட்ட ஒரு தொப்பி வச்சு, என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி பாட்டு பாடணும்னு எனக்கு ஆசை. 10 பிள்ளைய எங்கே போகிறது, கிறிஸ்மஸுக்கு ஒரு டவுசர் எடுத்து கொடுப்பாங்க, திருப்பி அடுத்த கிறிஸ்மஸுக்கு தான் அடுத்த டவுசரு, அதுக்குள்ளே இடையில 2 இடத்துல கிழிஞ்சிடும் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. அந்த ப்ளூ கலர் டவுசரை வெள்ளை நூல் போட்டு தைச்சு, வெள்ளை நூல் தெரியாமல் கூடாதுன்ட்டு மைய தடவி என் மானத்தை காப்பாற்றியது என்னுடைய பெற்ற என் தாய். அந்த ப்ளூ கலர் டவுசரை போட்டுட்டு ஒரு அழுக்கு பனியனை போட்டு எம்ஜிஆர் பாட்டு நான் என்னை தெரியுமா அப்படின்னு பாடுறேன். எங்கள் அம்மா பல்லு எத்தி கண்ணங்கரேர்னு அசிங்கமாக இருப்பேன். அப்போ என்னை தூக்கி முத்தம் கொடுத்து என் பிள்ளை எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் பாருன்ட்டேன். எங்கள் அம்மா அன்னைக்கு முத்தம் கொடுக்கலன்னா இந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இத்தனை 1000 பேர்கிட்ட நான் கைதட்டு வாங்க முடியுமா? அருமையாக கேட்டார். ஒரு பாட்டு போட்டி நடந்துச்சு திண்டுக்கல்ல. அதில் நான் படித்தது சென்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல், புனித சின்னப்புற நடுநிலை பள்ளி. அதுக்கு பேர் ஓட்டப்பள்ளிக்கூடம்னு பேர். எங்கள் தாத்தா தான் ஆரம்பித்த பள்ளிக்கூடம். அதிலேருந்து பேச்சு போட்டிக்கு என்னை அமுச்சு விட்ருக்காங்க. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா பேச்சு போட்டிக்கு போகிறேம்மா அப்படின்னா, எங்கள் அம்மா அந்த பழைய ரேணுகான்னு ஒரு பவுடர் இருக்கும், சந்தையில் விற்கும். 1 கிலோ வந்து 4 நாள் தான், 1 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டு இருப்போம், மைதா மாவு மாதிரி. அந்த 1 கிலோ ரேணுகா பவுடர் எடுத்து வெள்ளையாக மூஞ்சி ஃபுல்லாக அடித்து நடுக்கோடு எடுத்து கலைஞர் மாதிரி சீவி விட்டு, மகன் பிரைஸ் போட்டிக்கு போகிறான்னா அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. இது பாரதியார் பாட்டு போட்டிக்கு போகிறேன். போனால் பெரிய மெட்ரிகுலேஷன் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்தெல்லாம் வர்றாங்க. வந்து ஒருத்தனை கார்லேருந்து இறங்குறான், அவனுக்கு சுடு தண்ணி கொடுக்க 2 பியூன் கூட வர்றேன். ஹார்லிக்ஸ் பாட்டு போட்டிக்கு வந்திருக்கேன். பாடுறான் பாரதியாருடைய பாட்டை. நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கெட பொழுதியில் எரிவதுண்டோ. ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு அடிக்கிறான் பாட்டு. நான் கூட எனக்கு வாத்தியார் கூட துணைக்கு வரல, ஒரு பையன் தான் வந்திருந்தேன். மாப்பிள்ளை ஓடிடலாம்டா, இவன் இந்த போடு போடுறான், நம்ம பழகின பாட்டு எனக்கு மறந்தே போச்சு. எழுதின பாட்டு, எழுதி கொடுத்த பாட்டை பாக்கெட்டில் வச்சுருக்கேன் டவுசரில். கூப்பிட்டாங்க, லியோனி 7ஆம் வகுப்பு பி பிரிவு புனித பால் நடுநிலை பள்ளி கூப்பிட்டாங்க. போய் நான் பாட்டு போட்டில் முதல்ல பாடின பாட்டை கேளுங்க கொஞ்சம், பாடுறா அப்படின்னார் வாத்தியார். சிந்து நதியின் மிசை, சிந்து நதியின் மிசை, மிசை மிசை மிசை. என்ன ரெக்கார்டு தேஞ்சிருச்சா? ஏய் பாட்டு போடு, பாடுறா, பேப்பர் எடுத்து வாசிடா. சிந்து நதியின் மிசை நிலவினில சரண நாட்டில பல்ல சுந்தர தெலுங்கிலே பாடுற போட. பாட்டு போட்டிப்பா முகரை ஆள். எங்கள் அம்மாட்ட போகிறேன், எங்கள் அம்மா மகன் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான்ட்டு ஆசையோடு உட்காந்துருக்காங்க. மூஞ்சியெல்லாம் வீங்கி போய், ஏப்பா ப்ரைஸு கிடைக்கல? எங்கள் அம்மா ப்ரைஸு அடிக்காமல் விட்டாங்களே, தப்பிச்சு வந்துட்டேம்மா. எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பள்ளிக்கூடம் என்னடா என் பிள்ளையோட திறமையை முடிவு பண்ணுறது, பெத்த தாய் நான் சொல்கிறேன்டா, அடுத்த பாட்டு போட்டியில் நீ தான்டா ப்ரைஸ் வேணாமா ஏம்மா அப்படின்னு. அடுத்து எங்கள் அம்மா பாட்டு போட்டியில் ஈஸியான ஒரு பாட்டை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஓடி விளையாடு பாப்பா. உன்னை யார் சிந்து நதியின் மிசை எடுக்க சொன்னது? நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. அந்த பாட்டை எடுறா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து, எங்கள் அம்மா முன்னாடி கை கட்டி 10 தடவை பாடிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் பாடிட்டேன். ஸ்கூலில் மட்டும் வச்ச பாட்டு போட்டி. அதில் எனக்கு கிடைச்சது 3வது பரிசு தான். 3வது ப்ரைஸுக்குன்னே பள்ளிக்கூடத்தில் ஒரு பொருள் வச்சுருப்பேன், பிளாஸ்டிக் சோப் டப்பா. லியோனி பாட்டு போட்டி 3ஆம் பரிசு, சோப் டப்பா, பிளாஸ்டிக் சோப் டப்பா. அன்னைக்கு வாங்கின சோப் டப்பா தான்
இன்னைக்கு இந்த லூர்தன்னை திருவிழாவில் லியோனிக்கு பேச்ச 9:30 மணிக்கு உட்காந்து ரசிகர்கள் கேட்குறாங்கன்னா அந்த சோப்டப்பா. அது காரணம் என்னை பெற்ற தாய். வீட்டு சூழல் அப்படி மகிழ்ச்சியான சூழலியானார். இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கோவை தனபால் சமூக சூழலே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வா தனபால். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சென்ட் ஜோசப் பள்ளி மைதானத்தில், கல்லூரி மைதானத்தில் மட்டும்தான் எங்கள் நடுவருடைய நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன். அற்புதமான திருவிழாவிலே நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நடமாடும் நாவுக்கரசராக, எங்கள் இரவு நேர பல்கலைக்கழகமாக, நகைச்சுவை தென்றலாக வீற்றிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்து, நடுவரவர்களே, நான் நேரடியாக தலைப்புக்குள்ளே வந்துடுறேன். நம்ம பங்கு தந்தை அவர்கள் தொடக்கத்தில் சொன்னார்கள், கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அதனால் கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், கூட்டம் குறைவல்ல இல்லை. அப்படியே மைதானம் முழுவதும் அப்படியே அற்புதமான கூட்டத்தை நிரப்பி இருக்கிறார்கள் பங்கு தந்தை அவர்கள் என்பது பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த மாதத்தில் நான் சந்தித்த மிகப்பெரிய கூட்டத்தில் இது 2வது பெரிய கூட்டம். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க முதல் பெரிய கூட்டம் எதுன்ட்டு. போன வாரம் என் வீட்டு சம்சாரம் என்னை துரத்தி அடிக்கும்போது எங்கள் வீதியில் குடிச்சு பாருங்க கூட்டம், அதுதான் மிகப்பெரிய கூட்டம். இதை எங்கடா சொல்லலான்னு அந்த கூட்டம் கூடினதுலேருந்து இடம் தேடிக்கிட்டு இருந்தார். அவரோட வேதனையை கொட்டுறதுக்குன்னே இந்த லூர்து மாதா பங்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. சந்தோஷம் ஐயா. நடுவரில் வணக்கம் சொன்ன உடனே இங்கே கைதட்டு கிடைச்சது பாருங்க. இங்க கைதட்டு கிடைத்து பாராட்டு கிடைத்தது தான் சமுதாயத்தில் எனக்கு வெளியே கிடைத்த மதிப்பும் நிம்மதியும் மரியாதையும். ஆனால் அங்கே கைகொட்டி சிரித்தார்பார்கள் வீட்டு சூழலிலே. இதுதான் வருத்தமாக இருக்கிறது என்கின்ற பதவியை நான் செய்ய ஆசைப்படுகிறேன். அதை விட நம்ம தனிவேலன் சொன்னார், அவங்க அம்மா மைசூர் பாவை முந்தானையில் முடிச்சுட்டு வந்து வீட்டில் கொடுக்கும் பொழுது மைசூர் பா லட்டு மாற ஆயிரும். அப்போ மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த மைசூர் பா மாற உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா தாயின் தகப்பனும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள், ஆனால் மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி வரும் என்பதை ஒற்ற வரியிலே சொல்லுகின்றேன். அன்னை தெரசாவை பார்த்து ஒரு கவிஞர் எழுதினார், நீ கருவுற்றிருந்தால் ஓரிரு குழந்தைகளுக்கு தாயாக இருப்பாய், ஆனால் நீ கருணை உற்றதால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் அன்னையானா என்று சொன்னார்களே, அதுதான் இந்த தலைப்பிற்கு ஏற்ற கவிதையாக இருக்கிறது. நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம், மகிழ்ச்சி பண்ணுறோம், புது துணி போடுறோம் அப்படின்னா சந்தோஷம்தான் வீட்டில், அது மகிழ்ச்சி இல்லை. பக்கத்து வீட்டு பையனுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை அந்த வீதியில் இருக்கவங்கிட்ட சொல்லு, எதிர்த்து வீட்டு அங்கிள் எனக்கு 10 ரூபா கொடுத்து பென்சில் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது கேட்கின்ற மகிழ்ச்சி இருக்குது பாரு. இந்த மகிழ்ச்சி உலகத்தில் இதைவிட பெரிய மகிழ்ச்சியே கிடையாது. நான் உண்மையாகவே வெளியே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறக்காக இங்கே பாருங்க 4 பேப்பர் எழுதிட்டு வந்தேன். ஆனால் என்னை வம்பளுக்கிறதுக்குனே முன்னாடி பேசிட்டு போயிருக்கிறாப்புல. நீங்கள் எல்லாம் தான் கேட்டிருந்தீங்க. எங்கள் நடுவர் பாடநூல் கழக தலைவர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு மிகப்பெரிய பதவியிலே இருக்கின்ற பாடநூல் கழக தலைவருக்கு எந்த பாடத்தை கொடுத்தால் மாணவர்கள் சிறப்படைவார்கள் என்று பார்த்து பார்த்து பாடத்தை தேர்ந்தெடுக்கின்ற தலைவருக்கு ட்ரெஸ் எது போடணும்னு தெரியாதாமா? பின்னால் உட்காந்துக்கிறங்க அன்னி எடுத்து கொடுத்தா தான் போட முடியுமா? ஏன்டா கம்பி கட்டுறதுக்கு ஒரு அளவில்லையா? தனிய வேலை இதுக்கு என்னைய கேவலப்படுத்தி இருக்கலாம். நீ ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து போட தெரியாதவரை உலகம் முழுவதும் நடுவராக கொடியிட்டு தெரியுறாங்க. அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ண தெரியாதவரை உலகம் முழுவதும் கொடியிட்டு தெரியுறாங்க. அவருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மனுஷனை முதலமைச்சர் பாடநூல் கழக தலைவராக உட்கார வச்சுருக்காரு பாரு அப்படின்ட்டு என்னை உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் திட்டுறதுக்குன்னே கடலூர்லேருந்து வந்திருக்கார். இல்லை 1 3 2 கணக்கு தெரியாதாம எங்கள் நடுவருக்கு. அப்படித்தான் என்னடா அவங்க அண்ணி செலக்ட் பண்ணுறாங்க, போடுறத வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஸ்டியுமே, இதில் என்னடா செலக்ட் பண்ணுறாங்க? கம்பி கட்டுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா உனக்கு? என்ன வருது அது? அப்புறம் இவருக்கு 12 மணிக்கு சுடுதண்ணி வச்சு காப்பி கொடுத்துட்டு இவர் பொண்டாட்டி கடலூர்ல இருந்து அனுப்பிச்சாராமா. கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. ஏதாவது பொண்டாட்டி 12 மணிக்கு புருஷன் வெளியே அனுப்புமா பிள்ளையா?
எனக்கெல்லாம் 20 வருஷமாச்சு. என்ன சொன்னப்படினா, அந்தி போகாதையா பணியில் நனைஞ்சுக்கு காலையில் எழுந்திரிச்சு போயான்னு காலையில் 10 மணிக்கு நான் புறப்பட்டு வர்றேன். 12 வருஷமான கல்யாணம் மூச்சு இருக்கு. 2 வருஷத்துல முடுக்குறான்னு என்ன அர்த்தம்னா, வீட்டில் அவ்வளவுதான் சந்தோஷம் மரியாதைன்னு அர்த்தம். பஸ்லினாலும் உனக்கு கடைசி சீட்டு கிடைச்சது, வீட்டில் எந்த சீட்டும் கிடைக்காம தான் முடிக்க விட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க சார். வீட்லேயும் எந்த சீட்டும் கிடைக்குமா, உன்னையும் முடிக்கி விட்டாங்க. முடுக்கி விட்டாங்க. இந்த வார்த்தை கோயம்புத்தூரில் மட்டும்தான் நமக்கு தெரியுமா. முடுக்குறதுனா என்னன்னு விரட்டி விட்டாங்க. நம்ம அவங்க முடுக்கி விட்டாங்க. இல்லை நடுவர்களே, எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் சார், சந்தோஷம் என்னன்னு பேசலான்னு வந்தேன். அதில் ஒரு கதை விட்டார் பாருங்க. வெளியே நீங்கள் ஹோட்டல் கடையில் எப்படி வேணாலும் சாப்பிடலாம், அந்த ரோஸ் சாப்பிடலாம், இந்த ரோஸ் சாப்பிடலாம். ஆனால் வீட்டில் சாப்பிடும்போது தான் மகிழ்ச்சியா. ஏன்னா அதில் அன்பை போட்டு கொடுக்குறாங்களா. எந்த வீட்டில் எந்த அன்பை போட்டு கொடுக்குறாங்க? நான் என் பொண்டாட்டி இந்த வீட்டு செல்ஃப்லையாவது மிளகாத்தூள் இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும், மல்லித்தூள் இருக்கும், அன்புத்தூள் எங்கேயாவது இருக்கா? என்ன துப்பாக்கூர் விடுற நீ? கம்பி கட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாமா ஐயா? நடுவில் நான் தோசை ஊற்றி கொடுங்க, என்ன தோசை வேணும்னாப்ப நான் சொன்னேன் கல் தோசை வேணும் அப்படின்னு. நான் கேட்கறேனுங்க, பொடி தோசைனா பொடி போடுவாங்க, வெங்காய தோசைனா வெங்காயம் போடுவாங்க. இப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்க. கல் தோசை கேட்டுருங்க, என் பொண்டாட்டி குடு குடு குடுன்னு விட்டுட்டு வெளியே போனா. எதுக்கடி போறேன்னா, ரோட்ல கல்லை பொறுக்கிட்டு வர, உனக்கு கல் தோசை வேணுமான்னு கேட்கறான். கல்லு போட்டு தொட்டு கொடுக்குறா, அன்பை போட்டு சுட்டு கொடுக்குறான்னு கேட்கறான். நான் இவ்வளவு பேசுற தனபாலு ஹோட்டல்ல போய் வீட்டு தோசை மாதிரி சின்னதா ஊத்துங்க அப்படிம்பாரு. நடுவில் என்ன நான் சொன்ன, உனக்கு தோசையே ஊத்தாத இன்னைக்கு எனக்கு, அது புளிச்சே போச்சு. இத்தனை ஏதாவது குழிப்பணியாரம் ஊத்துடின்னு கேட்டேன். நான் கேட்குற குழிப்பணியாரம் ஊற்றணும்னா 20 வருஷமாச்சு கல்யாணம் ஆச்சு. குழிப்பணியாரம் எப்படி ஊற்றணும் தெரியாதுங்களா? நான் இங்கே வந்துட்டு திருச்சி வந்துட்டு போன் அடிக்கிறா, நீங்கள் காத்தாலைக்கு குழிப்பணியாரம் கேட்டீங்கல்ல, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அதுக்காண்டி கூப்பிடுறேன். இல்லை எத்தனை அடி குழி தோண்டணுங்க, அதான் கேட்டுக்கலான்னு பார்க்கறேன்னு வாங்குறேன். நான் சொன்ன ஒரு 8 அடி தோண்டடி எனக்கு உள்ள போட்டு மூடிடுன்னு. நான் குழிப்பணியாரத்துக்கு கடப்பாறை மண்வெட்டி வாங்கி கொடுத்த ஒரே புருஷன் அவர் ஒருத்தர் தான். வாழ்க்கையில் இப்படி சோதனை உலகத்தில் எவனுக்குமே நடக்காதியா. குழிப்பணியாரத்துக்கு கடப்பாறை வாங்கி கொடுத்துருக்காரு வேறு. சார் வீட்டில் மகிழ்ச்சி நாங்கள் உண்மை சொல்கிறேன். வேலைக்கு 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு வர சொன்னால் 7:45 போகிறாங்க எல்லா ஆம்பளைகளுமே. எதுக்கு? வேலை மேலே பிரியும் நினச்சிருக்கிறீங்களா? பொண்டாட்டி டார்ச்சர் விட்டு அங்கேனாலும் போய் உட்காந்துக்கலாம்னு போய் உட்காந்துக்கிறது தான் அந்த நேரத்தில் போகிற ஆளுகளோட நினைப்பு. சத்தியமாக சொல்கிறேன். நான் ஊட்டி போனேங்க, பசங்களுக்கெல்லாம் டூர் கூப்பிட்டு பூட்டி அந்த இந்த கார்னர் ஹஸ்பண்ட் திரும்ப பாருங்க, ஆரம்பத்தில் பர்லியார் பெண்டு அங்கே போனோன்னா 2 பொம்பளைக்கு சரியான சண்டை. ஒரு பொம்பளை சொல்றாப்புல, ஐயோ விசு விசு விசுன்னு காத்து வருது, சற்றை இறக்கு, இல்லாட்டி எனக்கு மூச்சு தானே செத்து போயிடுவாங்கிறா. இன்னொரு பொம்பளை சொல்றாப்புல, ஐயோ எனக்கு ப்ரெஷர் இருக்குது, கதவை தோற, எனக்கு அட்டாக் வந்து செத்து போயிடுவேங்கிறாப்புல. கண்டக்டர் பார்த்து சலிச்சுட்டு, என்னையுமா இப்படி காலங்காத்தால வந்து இது பண்றீங்க, ஸ்கூல் பசங்க வேறு இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. முன்னால டிரைவர் கிட்ட போய், அண்ணா என்னன்னா இப்படி பெரிய தந்திரவா இருக்குன்னு டிரைவர் சொன்னாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 1/2 மணி நேரம் சட்டை சாத்து ஒருத்தி சாப்பிட்டு, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சட்டை தோற இன்னொருத்தி சாப்பிட்டுனா. கண்டக்டருக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க, நீங்க எல்லாம் ஒரு டிரைவர், கம்மன் இருறா, 2 என்ற பொண்டாட்டி வீட்டுல தொந்தரதாங்க முடியும், இங்கேயும் வந்துட்டாளுங்கிறான். அங்கே நம்ம பஸ்ஸுக்குள்ள அவஸ்தை பூசுதல் நடத்தியிருக்கான் பாரு, அவன் கண்டக்டரை வச்சு அவஸ்தை கொடுத்துருக்கான் 2 பேருக்கு. நடுவரவில் வீட்டுட்டு போனாலும் தொந்தரவு தாங்க முடிய மாட்டேங்குது சார். வீட்டில் தாளாட்டு கிடைக்கும் சார், வீட்டில் தாளாட்டு கிடைக்கு தாயிடம், நான் குறை சொல்லல. ஆனால் பாராட்டு எங்க தெரியுமா? இந்த மாதிரி அவையில தான் என் பாராட்டு கிடைக்கு, அதுதான் மகிழ்ச்சி, மனநிறைவு சார். அம்மா கிட்ட அமுதப்பால் கிடைக்கும் வளர்றதுக்கு, ஆனால் ஆசிரியர்களிடம் தான் ஞானப்பால் கிடைக்கும், அதுதான் யதார்த்தம். வீட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? நான் கேட்குற ஹோட்டல் கடைக்கு எதுக்கு போற வெளியே? நான் தனி வேலை பேச்சுவே எண்ணிட்டோம்னா அன்பை போட்டு பண்ணியிருந்தா இந்த வீதியில் இத்தனை ஹோட்டல் கடை எதுக்கே வந்திருக்கு? நான் கேட்குறேன், எதுக்கு வந்திருக்குது? நீங்க பண்ற லட்சணம் அப்படி இருக்குது. மட்டன் குழம்புன்னு கேட்டா ரோட்டில் கடை சும்மா கமகமகமானு கொடுக்கு, பொண்டாட்டி மட்டமான குழம்பு வைப்பா. வீட்டுக்கு நாட்டுக்கு வித்தியாசமா இருந்தா, இங்க மட்டன் குழம்பு கிடைக்கும், அங்க மட்டமான குழம்பு கிடைக்கும். இங்க சிக்கன் குழம்பு கிடைக்கும், அங்க தீஞ்சு போன குழம்பு கிடைக்கும். இங்க மீன் குழம்பு கிடைக்கும், அங்க மீதமான குழம்பு கிடைக்கும். இதுதான் உங்க லட்சணம். வயிறு எரியுது சார், உண்மை சொல்றேன். உண்மையிலே பரீட்சையில் கொஸ்டின் கேட்டா வீட்டு சமையலுக்கும் இது சமூகத்தில் ஹோட்டல் சமையலுக்கு உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்து அப்படின்னு மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டால் தனபால் தான் அதில் எக்ஸ்பர்ட் சார். நான் இப்படி சொல்லி நிறைவே செல்லான் இருக்கிறேன் சார். வீட்டுக்கு நாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு, நானும் தனி வேலை இருந்தோம், ஒரு ரூமில் தான் இருந்தோம் மத்தியானத்தில் இருந்து. உண்மையை சொல்கிறேன், தனி வேலை பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டாப்புல.
நான் கம்மன் இருந்துட்டு பாட்டு கேளுறா அப்படின்ட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு செய்தி கேட்கணும், ஒரு நியூஸ் போடுப்பான்ல, பாருண்ணே போட்டு கொடுங்க, உண்மையா அன்போட அண்ணே நீங்கள் போடுங்கண்ணே. இது சமுதாயம், ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு நட்பு இது. ஆனால் வீட்டில் நியூஸ் கேட்கணும்னு நினச்சுன்னு வைங்க, பாக்கி லட்சுமி முடிஞ்சு, கேளடி கண்மணி முடிஞ்சு, அது தோணாந்தொருத்தி எல்லாம் முடிஞ்சு, நம்மளுக்கு 11-12 மணிக்கு கிடைக்கிது. அதுக்குள்ள அந்த நியூஸே பழசாகி ஒரு சீரியலா போடுறாங்க. இந்த லாஸ்டா ஒன்று சொன்னார், இல்லை என்னன்னு கேட்குறேன், வித்தியாசம் பாருங்க. புள்ள படிக்குது. நான் கேட்குறேன், இப்படி நான் நிறைவு செய்கிறேன், உண்மையை பேசினா நிறையா பேசல. ஒரு ஊட்டுச்சூழல் தனி வேலை மாதிரி ஒரு நல்ல குழந்தையை வளர்த்தோன்னு தாய் தப்பன்னு சொன்னால் என்ன பண்ணும்? புள்ள படிக்குதுன்னு சொன்னால் வீட்டில் டிவியும் பார்க்க கூட, செல்போன் கூட சத்தமாக வச்சுக்கூடாது இல்லையா? எங்கள் வீட்டு அம்மனி அந்த நாடகம் ஒன்று ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வம்சம்னு ஒரு நாடகம் வந்துச்சு பாருங்க. அந்த நாடகத்தை அவ்வளோ சவுண்டு வச்சிருக்கிறா. அன்னைக்கு படம் என்னன்னா, அந்த ரம்யா கிருஷ்ணனுக்கு பாம் ஒன்று வச்சுட்டாங்க. அது டைம் பாம்பு. 80, 79, 78 டைம் பாம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. பார்த்துட்டு நான் பொண்டாடி பிரஷர் 100, 150, 200 எகுருது. அது 18, 17, 16, இவளுக்கு 300, 350. நான் பார்த்துட்டு வந்து ஓடி போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? அந்த வம்சம் படி இருக்குள்ள நம்ம வீட்டு வம்சம் முடிஞ்சு போயிருமேன் ஆஃப் பண்ணிட்டு நான். சார் யோசனை பண்ணி பாருங்க சார். வீட்டுக்கும் வெளிக்கு 1000 வித்தியா நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரே செய்தி சொல்ற, புத்தருக்கு மாளிகை கிடைத்தது, அங்கே மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. வெளியே வந்தான் சித்தார்த்தன், புத்தனாக வெளியே வந்தான், நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருவாழ்வு வாழ்ந்தான். இதுதான் வித்தியாசம். வீட்டிலே பிரச்சனைகள் சர்ச்சைகள் இருக்கும். வீட்டிலே பிரச்சனைகள் இருப்பதால் தான் தேவாலயங்களிலே அர்ச்சனைகள் நடைபெறுகிறது. அதனால் தான் நாம் தேவாலயத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கிவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே மைக் போட்டு புரணி பேசுனது தனபால் ஒரு ஆள் தான். அவர் வீட்டில் பட்ட வேதனையை பூரா கொட்டி தீர்த்துட்டார். அதுக்கு ஒரு உதாரணம், அவர் சீரியல்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க. சீரியலுக்கு சினிமாவுக்கு என்ன வித்தியாசம்னா, சினிமாவில் கதாநாயகனுக்கு கதாநாயகிக்கு முடிகிறப்ப கல்யாணம் முடியும். கல்யாணத்தோடு முடிகிறது சினிமா. கல்யாணத்துக்கு பிறகு நடக்கிற அக்கிரமம்லாம் எதில் வரும்னா சீரியலில் தான் வரும். கல்யாணத்தோடு முடிகிறது சினிமா, கல்யாணத்துக்கு பிறகு கலகம் பண்ணி நடக்கிறது பூரா சீரியல். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சமுதாயம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஒரு இப்போ டெத்து வீட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் போகிறானா, வந்தோமா மாலையை வச்சோமா போனேன், எப்போ அடைச்சிட்டாரு ரைட்டு, எப்போ எடுப்பாங்க முடிஞ்சா வந்து அந்த கையை நீட்டிட்டு இறந்து கிடப்பார். அவர்கிட்ட போய் தேவையில்லாத கேள்வியெலாம் கேட்பேன். மாமா மாமா இறந்துட்டாரா அப்படின்னு. செத்து உட்கார வச்சுருக்கேன், கையில் ஜெயமாலையை கொடுத்து. அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்டான். அவன் அதுக்கு என்னையா பதில் சொல்லலாம்? அதுக்கு இந்த கூறு கேட்டவன், ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்கு? எதுக்கு? 4:30 மணிக்கு. 4:30க்கா? ஏன் 5:30 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவியா அவரை? இந்த கேள்வி எதுக்குத்தான் கேட்குறோம்னு இது வரைக்கும் நமக்கும் தெரில. அவர் 5:30, 4:30க்கா? எப்படி செத்தார்? செத்தா காட்ட முடியும்? அதுக்கு அவன் இப்போ சொல்கிறேன் பதில். காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தாருப்பா, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. இந்த மெயின் கார்டு கேட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காருன்னாங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே இறந்துட்டார். அதுக்கு வந்தேன் பேசாமல் போக வேண்டியதானே. இங்கே இருக்க டாக்டர்கிட்ட எதுக்கு கூட்டி போனேன்? ஜங்ஷன்ட்ட பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்குல்ல, சிஆர்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே கூப்பிட்டு போயிருந்தா பொழைச்சி. என்னமோ இவன் தான் திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரி, என்னடா நம்ம தான் சாகடித்த மாதிரிலாம் இவன் பிட்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு அடுத்து வந்தவன்கிட்ட பதிலை மாற்றிட்டேன். எப்படி செத்தார்? மெயின் கார்டு கேட்டுக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. நான் அந்த இப்போ டவுனு ஜங்ஷன்ட்ட இருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டி போனேன். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் எதுக்கு ஒவ்வொரு ஏரியாவாக அலைஞ்ச? உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காருல்ல, என்னடா எது சொன்னாலும் பதிலை பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து வந்தவன்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டு டாக்டர்கிட்ட போய் கதவை தட்டினேன், அவர் இல்லை. மெயின் கார்டு டாக்டர்கிட்ட போனேன், அவர் ஜங்ஷன்கிட்ட கூட்டி போய் சொல்லிட்டாரு. போகிற வழியிலே அவன் எதுக்கு 3 இடத்துக்கு அந்த ஆளை அலக்கழிச்சேன். வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார். சாக போகிறவரை இப்படி இழுத்துக்கிட்டு தெரிஞ்சு, ஐயோ என்ன சொன்னாலும் நம்மளை நக்கல் பண்ணுறாங்களேன்னு அடுத்து வந்தவன்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள். எப்படி செத்தார்? நீயே எழுப்பி கேட்டுக்கடா.
எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் ஒருத்தன் சொன்னால், நம்ம வீட்டில் சகல வாத்தியார் இருக்கார்ல, அவரை நிப்பாட்டுறா, அவர் தான் இவங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவார். எதுக்குடா வாத்தியாரை நிப்பாட்டுறேன்னா, அவர் 15 வருஷமாக ஒரே பாடத்தை தானே நடத்திக்கிட்டு இருக்காரு. வானாகி மண்ணாகி எப்போ 1965 தொடங்கின வானாகி மண்ணாகி 2023 வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காருயா. அவர் ஒரு ஆள் தான் ஒரே பதிலை திருப்பி திருப்பி சொல்ல முடியும். இந்த கூத்து எங்கே நடக்குது? வீட்டில் தான். சமுதாயத்திலலாம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. அன்னைக்கு கிறிஸ்மஸ் குடியில் பார்க்குறதுக்கு எங்கள் ஊரில் இருக்க பங்கு கோயிலுக்கு ஒரு இந்து சகோதரர் வர்றார், குடும்பத்தோடு வர்றார். அவர்கிட்ட ஃபாதர் கேட்குறாரு, வாங்கய்யா வாங்க வாங்க, குடியில் பார்க்க வந்திருக்கிறீங்க, சாமி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாங்க, கந்தசாமியை பார்க்க வந்தேன்னாரு. கந்தசாமி பழனியில் இருக்கார், திருச்செந்தூர்ல இருப்பார். இவர் எங்களுக்கு தாங்க கந்தசாமி. என்னையா இவரை போய் எதுக்கு கந்தசாமிங்கிற? கந்த துணியில் மூடி வச்சுருக்காங்கங்க, அதனால் இவர் எங்களுக்கு கந்தசாமி தாங்கன்னாரு. பாருங்க, வாழ்க்கையில் 2 மதத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு சாதாரண பக்தன் ஒரு சர்ச்சில் அந்த ஃபாதருக்கு ஒரு தியாலஜியே நடத்தினான் பார். இதுதான் சமூகம் அப்படின்னார். நிறைவாக வீட்டுச் சூழலே என்ற அணியை நிறைவு செய்ய என் தம்பி கவிஞர் இனியவன் மேடைக்கு வருகிறார், உங்கள் பலத்த ஆரவாரத்துடன். அருள்மிகு லூர்து அன்னை ஆலயத்தின் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இன்றைக்கு அன்னையுடைய அருளால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். மாதாவே, நீயே பார்த்துக்கோ, நடுவர் பேசிகிட்டு இருக்காரு, அவங்க வீட்டுக்காரமா எப்படியெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க, நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன உடனே, மாதாவே எங்கள் அண்ணியை கவலைப்படாத மகனே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போது மாதாவுக்கு நன்றி, தீர்ப்பு எங்கள் பக்கம் வந்துடும். நாளிலேருந்து அவரோட நிலைமை என்ன போது தெரில. எனக்கு ஒன்றே ஒன்று கேட்குற நடுவர் அவர்களே, நீங்கள் சர்ச்சுக்கெலாம் போயிருக்கீங்களா? எங்கள் அப்பா ஓதேசியாராக இருந்தார். சர்ச்சுக்கு போயிருக்கியான்னு கேட்குறிய? காலையில் 5 மணிக்கு பூசை கூட்டி போவார். அவர் பின்னாடியே ஜெபமாலை வேற சொல்லிக்கிட்டே போனோம். நாங்கள் வாழ்நாள் முழுதும் சர்ச்சிலே தான் கிடந்தேன் நான். அதனால் சர்ச்சுக்கு போயிருக்கியான்னு என்னையே பார்த்து கேட்குறிய? இந்த முதல்ல பைபிள் படிச்சிருக்கீங்களா? பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது. ஆதாமை படைத்த போது கடவுள் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதனை படைத்து விட்டு ஏவாளை படைக்கும் போது கடவுள் சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் ஆண் தனிமையாக இருப்பது நல்லதன்று. நல்லா கேட்டுங்க, கடவுள் சொன்ன வார்த்தை, ஆண் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு ஏற்ற துணையை படைக்கின்றோம், நீங்கள் இருவரும் கூடி பழுகி பெருகி இந்த ஜனத்திரளை உண்டாக்குங்கள். இதானே நடுவர்கள் இதானே சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, நடுவர் அவர்கள் இறைவன் சொன்ன வார்த்தையை ஒருவேளை மீறி தீர்ப்பு சொன்னா சாமி குத்தம் ஆயிட போது, தயவு செஞ்சு தீர்ப்பு எங்க பக்கம் சொல்ல போறார். ரெண்டாவது, மனைவியை இவ்வளவு நேரம் எதிர்க்கிறார் இல்லையா, இவ்வளவு நேரம் எதிர்த்தார். இனிமேல் பாருங்க அவருடைய நடவடிக்கைகளை நீங்க உத்து பாருங்க. அவர் கேட்டார் பாருங்க, வீட்டில் ஒரு பொண்டாட்டிக்கு பரோட்டா போட தெரியுதா? என்னால் பரோட்டா சாப்பிட ஆசைப்பட்டனே, ஒரு பரோட்டா செய்ய தெரியுதா இந்த பெண்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், இதே பெண்களுக்கு பரோட்டா சாப்பிட ஆசை வந்தா எல்லாம் பரோட்டா மாஸ்டர் கல்யாணம் பண்ணால் நமக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஏங்க ஒரு நியாயம் வேணாவா? நமக்கு பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஆசை இருக்க மாதிரி அவங்களுக்கு பரோட்டா சாப்பிட்ற மாதிரினா எல்லாம் பரோட்டா மாஸ்டர் கல்யாணம்னா ஸ்கூல் மாஸ்டருக்கு எப்போ கல்யாணம் ஆகுது? இன்னொன்று தனபால் எக்ஸ்ட்ரா இது எனக்கு என்ன பயன்னா, இது பட்டிமன்றம் தனபாலுக்கு அவர் பொண்டாட்டிக்கு இருக்க பிரச்சனையை சொல்கிறதுக்கான பட்டிமன்றமா? நான் என்ன சொல்கிறேன், நீ தைரியமான ஆள்னா ஊரில் போய் நின்று சொல்லு. இவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி சொல்லும் போதே நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுது. இந்த ஜனங்க ஒரு நடிகர் அருவா தூக்கி ஓடுவார், வெற்று வேண்டி குத்துரு வேண்டின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுவார். அந்த வேலையை அவர் பார்த்துருக்கார், நிம்மதி இல்லை. அவர் சொல்கிறார், குழம்பு செய்ய தெரியுதா? நான் கேட்குறேன், எவ்வளோ காலத்துக்கு பொம்பளைங்க குழம்பு செய்யணும்னு கேட்குறேன். ஏன் நீ செய் ஒரு நாள்,
ஒன்று தெரிஞ்சுங்க, ஏன் எல்லாமே நீங்கள் போயிட்டு வெளியே போய் வாங்கிட்டு வா, அங்கே போய் வாங்கிட்டு வா, மீந்து போட குழம்புல தடபால், நீ அங்கே போய் வாங்கிட்டு சாப்பிட்ட பிறகு தான் உனக்கு தெரியும். 4 நாள் சாப்பிட்டு வயிறு எரியுது, எம்மா ரசம் வச்சு கொடு, எம்மா இது பண்ணி கொடுன்னு. ஒன்றும் வேணாம். இப்போ இவ்வளோ நேரம் இருமுனாரில் நடுவர் 10:30 மணிக்கு மேலே பாருங்களேன், அப்பா தொண்டை ஒரு மாதிரி சுட்டண்ணி கேளுங்களேன். எங்கே போய் கேட்பீங்க இவ்வளோ பேர்கிட்ட பங்குக்குது? இங்கே வந்த ரசிகர் பெருமக்களே, சுடுதண்ணி ஒரு பய தர மாட்டான், ஞாபகத்தை வச்சுங்க. நீங்கள் லொக்குன்னு இருமுன உடனே நான் பார்த்துருக்கிறேன். நான் மேடைக்காக போய் பேசுறது இல்லைங்க. இந்த கும்பல் அந்த 2 பேரும் பாருங்க, இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறனும் ஒத்து ஊதுறவன் மாதிரியே 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் எடுத்து ஊதுனாரு, ஒருத்தர் வாயில வச்சு அப்படியே ஊதின பீன்னு ஊதி. ஐயோ அம்மா. அதான் நாதஸ்வர கச்சேரியில் ஒருத்தன் போய் பெரிய மாலையை நடுவில் ஊதுனவருக்கு போடாமல் ஒத்து ஊதுறவருக்கு போட்டேன். டேய், அவ்வளோ நேரம் நான் தாண்டா 15 ராகத்தை வாசித்தேன், அவனுக்கு போய் போடுற. அண்ணே, நீங்கள் நாகஸ்வரத்தை அப்பப்போ எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்க. அண்ணன் தான் 6 மணிக்கு வாயில் வச்சவர் 9 மணி வரைக்கும் வாயிலிருந்து எடுக்கவே இல்லை. உங்களை விட பெரிய வித்வான் அவர் தான் அப்படின்னு அவருக்கு மாலை போட்டாங்கல்ல, அந்த கெதி ஆகிப்போச்சு. நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் சரிங்க, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நடுவர் அவர்கள் விஜயகுமார் அவர்களை பாராட்டுகின்ற பொழுது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ்நாட்டுடைய 2 செஸ் சாம்பியன்களை உருவாக்கிய ஆசிரியர்னு. நீங்கள் எல்லாம் கை தட்டினீங்க. உண்மை எனக்கு தெரியும், உண்மை அது கிடையாது. செஸ் டீச்சர்லாம் கிடையாது. இவர் தமிழ் வாத்தியார். இவர் எடுத்த பாடத்தை பார்த்த உடனே அவன் தமிழே வேணாண்டான்னு சொல்லிட்டு 2 பேரை செஸ் ஆட போட்டானுங்க. விஷயம் அதுதான், புரியுதுங்களா? அப்போ இவர் எப்படி நடத்திருப்பார் பாருங்க. இவங்களை நம்ம மனசு நினைக்கிறோன்னா, ஓஹோ ரொம்ப நல்ல வாத்தியார் போலத்து, நல்லா நடத்துவாங்க போலத்து. நான் இயல்பாக ஒன்று கேட்குறேங்க, அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, நடுவர் அவர்களே, உங்கள் அம்மா அழகாக இருப்பாங்களா? என்னை பார்த்தாலே தெரியல, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், எங்கள் அம்மா அழகா உங்கள் அம்மா அழகா? உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதில் அன்னைக்கு கருப்பு பனியனு கருப்பு பேண்ட்டும் போட்டு வந்தார். எங்கடா இனியவன் நான் காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் தான் நின்னார். அது ஒரு கருப்பு அழகியா. நடுவர் அவர்களே, உங்க அம்மா உங்களுக்கு அழகு, எங்க அம்மா எனக்கு அழகு, அப்படி எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு அழகு. ஏன் தெரியுமா? உலகத்தில் அழகிகள் இருக்காங்களே, அழகிகள், உலக அழகி ரொம்ப நாள் அழகா இருக்கிறதே கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய மனைவி மீது கோபம் இருக்கலாம், உங்கள் மனைவி மீது வெறுப்பு இருக்கலாம், உங்கள் மனைவியின் அழகு மீது உங்களுக்கு சலிப்பு வரலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை போட்டு கேட்டு பாருங்க, 100 வயசான எங்கள் அம்மா அழகுதான். ஏன் தெரியுமா? அம்மாக்குள்ளே தான் அன்பு புதுகிட்டு இருக்கிறது. அம்மா கடைசி வரைக்கும் அழகாகவே இருப்பாங்க, எவ்வளோ சுருங்கினாலும். அதனால் அம்மாவை நீங்கள் தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாதுங்க. சரி, மனைவி அடுத்து நான் வரேன். இந்த வீட்டில் மனைவின்னு ஒருத்தி இருக்கால்ல, நான் என்ன கேட்குறேன், 3 நாள் கல்யாணம் ஆகி மறு வீடுன்னு வைப்பாங்கல்ல, உங்களால் மாமியார் வீட்டில் போய் தூங்க முடியுமா? எனக்கு அந்த சத்தம் கேட்கல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். புது இடம், நியூ அட்மாஸ்பியர். சார், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு புது இடத்துக்குள்ள நீ யாருன்னே தெரியாது, இந்த முகரையை பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்து யாரோ ஒரு காப்பி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தா அந்த பொண்ணு உடனே பிடிச்சி போச்சுன்னா ஒரு 10 பேர் போண்டா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்த உடனே தலையை குடிச்சிட்டு உன் வீட்டுக்காக வந்து பார்த்தா 2 காண்டாமிருகம், 3 சிங்கம், 3 புலி, 4 குரங்கு இருக்கிற வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் திறந்து கொடுத்து வாழ்றான்னு சொன்னால அவள் எவ்வளோ பெரிய புனிதமானது. நான் இன்னும் சொல்கிறேங்க, நான் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரமாக உடம்பு முடியல, வீட்டில் உடம்பு முடியலன்னா எங்கள் வீட்டுக்காரமாக சொன்னாங்க, இப்போ வாஷிங் மிஷினில் துணி இருக்குது, கொஞ்சம் காயப்படும். அது அவளுடைய ஆடைகள், அவளுடைய உடுப்பு தான். அன்னைக்கு சென்னை நிகழ்ச்சிக்கு தனபால் வந்திருந்தார். சென்னை நிகழ்ச்சிக்கு என் வீட்டுக்கு வந்தார். நான் என் வீட்டுக்காரப்பா பொண்டாட்டிய பாவாடை, அவருடைய உள்பாவாடை அதெல்லாம் எல்லாத்தையும் காய போட்டுருந்தேன். வந்து பார்த்த உடனே சிரிக்கிறார். நான் இனியவா மேடையில் கிழிக்கிற வீட்டில் பொண்டாட்டி அப்படின்னார். நான் ஒன்று தான் கேட்டேன், நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஒன்று தான் கேட்டேன். எனக்காக வந்து என்னை ஒரு ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண 10 மாதம் என் குழந்தையை சுமந்து இந்த உலகத்திற்கு எவ்வளோ பெரிய வழியை பொறுத்து கொண்ட என்னுடைய மனைவிக்கு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு டைலர் ஜாக்கெட் தைக்கும் பொழுது, அவருடைய பாவாடைக்கு பிரில் அடிக்கும் பொழுது, எனக்காக வாழ்கின்ற என்னுடைய மனைவியுடைய உள்ளாடைகளை துவைப்பது என்ன தவறு இருக்குது? உண்மையிலே வீராதி வீரனப்பா. நீ மிலிட்ரியில் வேலை பார்த்தாலும் வீட்லேயும் மிலிட்ரிக்காரனாகவே இருக்க. சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ சொல்கிறாங்களே, நம்ம வாத்தியார் இருக்கால நடுவர், அவங்க வீட்டுக்காரமாக தலைவலின்னு சொல்லட்டுங்களே,
கண்ணில் இப்படியே வச்சு உட்காந்துப்பார். பட்டிமன்ற பாயிண்ட் எடுக்க தெரியாது. நான் உண்மையாக சொல்கிறேன். நடுவர் முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுங்களா? வீட்டில் பண்ணுறேன், நான் கூத்து பார்த்துருக்கேன், அந்த கூத்தெல்லாம். இவர் ஒரு புது பாயிண்ட் ஏதாவது சொல்கிறேன்னா முதல்ல அவங்க ஒய்ஃப் தான் சொல்லுவார். அந்த அம்மாவில் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே மாற்றுவார், திருப்பி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனைவி அங்கீகரித்த பாயிண்ட்டுகளை தான் நீங்கள் மேடையில் பேசிக்கொண்டு இந்த சமூகத்தில் கைத்தட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் அங்கீகரிக்காத எந்த செய்தியும் நீங்கள் பொதுமக்கள் வெளியில் கொண்டு வரதே இல்லைங்க. இந்த பட்டிமன்றத்திலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இனிமேல் அனாவசியமாக யாரையும் வீட்டுக்குள்ளே விடாத, ஒரு ரகசியத்தை பூரா அள்ளி விடுறாங்க. இப்போ 3 கேமரா வேறு எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன நினைப்பாங்க, இந்த ஆள் பேசுகிறது பூரா எடுத்து கொடுக்குறது அவங்க தான் போல். சொந்த புத்தி எதுவுமே இல்லைன்ட்டு லியோனியை இந்த 2 டீமும் கேவலப்படுத்துறதுக்குனே வந்திருக்கு.